இன்னைக்கு சரண்யா சிஸ்டருக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரேசிங் க்ளோசிங் வந்து எடுத்திருக்கோம். ரேசிங் க்ளோசிங் வந்து எப்படி எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சைடு கொடுத்தா எந்த சைடு கொடுத்தா கூடும், எந்த சைடு கொடுத்தா குறையும். கீழே கிளாக் வைஸ் கொடுத்தோம்னா கூடும். அதாவது இந்த இதில் வந்து இந்த லெவல் கூடும், இந்த லெவல் குறையும். அதை வந்து பிடிச்சி கொடுத்து பாருங்க எப்படி சொல்லி கொடுத்துருக்கோம். அதை வந்து என்ன மாதிரி மெத்தடில் வந்து கொடுத்து பிடிச்சி வைக்கிறீங்க சொல்லுவோம். அந்த இதுதான் வந்து விஷயமே. இது வந்து நிறையா பேருக்கு தெரியுது இல்லை. அதாவது அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவிங் பாயிண்ட். அதாவது அந்த பாயிண்ட் எதுனா நீங்கள் கொடுங்க, அதை நீங்கள் உணர்வீங்க. அதாவது அந்த 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 அதிர்ற பொசிஷன் வருதா, அந்த பாயிண்ட் அப்படியே பிடிச்சி வச்சு அதுலேருந்து ஒரு அரை நூல் ரேஸ் பண்ணிங்கனாலே போதுமானது. அதுதான் விஷயம். குறைக்கிறப்ப லைட்டாக குறைச்சிங்கன்னா போதுமானது. பாயிண்ட் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மூவிங் பாயிண்ட்டை பிடிச்சி வச்சு அதுலேருந்து ஒரு நூல் ஏற்றுனீங்கனாலே அதுதான் ரேசிங். அது வந்து ரொம்ப அதிகமாக ஏற்றிடக்கூடாது. அந்த அதிர்ற பொசிஷனை தான் பிடிச்சி வைக்கணும். பிடிச்சி வச்சு அந்த அதிர்ற பொசிஷன்லேருந்து அரை நூல் ஏற்றினாலே போதுமானது. அப்போ ரேஸ் கொடுங்க பார்ப்போம். நீங்கள் கொடுங்க 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 அந்த பாயிண்ட்டை பிடிச்சி வைங்க. கொடுங்க, வெரி குட், சூப்பர். கொடுங்க, விடுங்க, போக விடுங்க, வெரி குட், சூப்பர். குறைங்க, லைட்டாக குறைங்க, அவ்வளோதான். கொடுங்க, காலை நல்லா ஊண்டாமல் ஏரில் விடுங்க. அந்த பாயிண்ட்டை பிடிச்சி வச்சு ஏரில் விடுங்க பார்ப்போம். நீங்களாம் இண்டிவிஜுவலாக பண்ணுங்க. பிடிச்சி வைங்க. அந்த அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். நேராக பாருங்க, நேரில் விடுங்க, போங்க, போகலாம். கொடுங்க கொடுங்க, அடுத்தடுத்து கொடுங்க, விட்டு விடக்கூடாது. அடுத்தடுத்து ஹேண்ட் பார் வந்து ஷேக் ஆகுதுன்னா நேரம் நின்று சரி பண்ணதுக்கு பிறகு போகுது. லைட்டாக ஹேண்ட் பார் மட்டும் போடணும்னா சரி பண்ணி ஷேக் பண்ணுங்க. சூப்பர். உண்டாது அவ்வளோதான் சூப்பர் சூப்பர் சிஸ்டர். வெரி குட். அதே மாதிரியே பண்ணுங்க. சூப்பர். கையை தூக்கி மேலே வச்சு இப்போ டர்ன் பண்ணுங்க. நல்லா புஷ் பண்ணி பண்ணுங்க. சூப்பர். இப்போ நேர்படுத்தி வச்சுக்கோங்க ஹேண்ட் பாரை. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுவீங்க பண்ணுங்க. அந்த பாயிண்ட்டை எப்படி வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகுது? அந்த இடத்துல என்ன வருது? ஒரு ஜெர்க். அதாவது அதிர்ற பொசிஷன்லேருந்து அந்த அதிர்ற பொசிஷன்லேருந்து அரை நூல் ஏற்றினாலே போதுமான. கொடுங்க, ஃபீல் பண்ணுங்க. அவ்வளோதான். வெரி குட், சூப்பர். வெரி குட். இதுதான் ரேசிங். ரேஸ் பண்ணி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ லைட்டாக க்ளோஸ் பண்ணுங்க, லைட்டாக. அவ்வளோதான். வெரி குட் வெரி குட், சூப்பர். இப்போ வந்து ஹேண்ட் பார் வந்து அது சைடு போகக்கூடாது. அதை வந்து இந்த சைடு ரைட்டு போகுதுன்னா லெஃப்ட் சைடு ஹேண்ட் பார் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. லெஃப்ட்டு நீங்கள் வந்து அந்த பக்கம் போகுதுன்னா ரைட் சைடு ஹேண்ட் பார் லைட்டாக அட்ஜஸ்ட். இதுதான் விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது. இதுதான் வந்து ரேசிங் க்ளோசிங். சரிங்களா?